ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பேர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாது. ஹாய் கைஸ், தன்னோட அப்பா இறந்து அவங்களோட மகளுக்கு இறந்ததுக்கப்புறம் எந்த அளவுக்கு கொடுமை பண்ணியிருக்காருன்னு சொல்லி இந்த வீடியோ முழுசாக பாருங்க. இது பார்ட் 2 வீடியோங்க. பார்ட் 1 நீங்கள் பார்க்கல அப்படின்னா மேலே ஐ பட்டனில் தரேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், இரண்டுலேயும் தரேங்க. இப்போ அதை பார்த்துட்டு வந்து பாருங்கள், அப்போ தான் ஸ்டோரி புரியும் உங்களுக்கு. இது மாதிரி உங்களோட வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துச்சுன்னா கீழே இன்ஸ்டாகிராம் லிங்க் தரேங்க, அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஓரிரு வாரங்களில் என்னால் முடிந்தளவு நான் வாட்ஸ்அப் நம்பர் ஷேர் பண்ண பார்க்குறேங்க, ஈஸியாக வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுற மாதிரி. சரி, ரொம்ப வளன்னு பேசாமல் இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நான் உங்கள் உதயா, நீங்கள் பார்த்துட்டு இருக்குது உதயா இன்வெஸ்டிகேஷன். இப்போ தன்னோட மகளோட பிஹேவியர்லாம் தப்பாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு ராஜேஸ்வரி அப்படிங்கிறவங்க தன்னோட மகள் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரியோட மகள், அதாவது அவங்க வரலன்னு சொல்கிறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அம்மாவுக்கு உடம்பு செய்யல, கூட துணைக்குவான்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு ஹாஸ்பிட்டலில், அதாவது டாக்டர்கிட்ட போய் தனியாக அவங்க பேசுகிறாங்க. சொல்லிட்டு அந்த பெரிய டாக்டரும் இந்த ராஜேஸ்வரியோட மகளுக்கு ஃபுல்லா செக் பண்ணி பார்க்குறாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு இல்லை, அவங்க நார்மலாக தான் இருக்காங்க, ஒருவேளை அப்பா இறந்த சோகத்தில் இருக்கவும் அப்படி இருக்கும், ஓரிரு வாரங்களில் சரியாகிடும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. இப்படியே வீட்டுக்கு போய் 2 வார காலகட்டங்கள் ஆகியும் சரியாகாத காரணத்தால அந்த குழந்தைய கூட்டிக்கிட்டு கோயிலுக்கு போறாங்க. அப்படி கோயிலுக்கு போகையிலையும் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை அமைதியாக தாங்க இருக்காங்க. கோயிலுக்கு போய் பூசாரி கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லும்போது அந்த பூசாரி ஒரு எலுமிச்சங்கனி, அதாவது அம்மன் காலடியில் இருக்கக்கூடிய எலுமிச்சங்கனி எடுத்து கொடுத்து, இதை போய் தலையணை கடியில் வச்சு தூங்குங்க, உங்களுக்கு இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. இந்த கோயில் பூசாரி சொன்ன மாதிரி 2 நாட்களுக்கு எந்த பிரச்சனையும் வரலைங்க. 2 நாட்கள் கழிச்சு திரும்ப 3ஆம் நாள் ராஜேஸ்வரி அப்புறம் அவங்க குழந்தை 2 பேரும் எப்பவும் போல பெட்ல தூங்குறாங்க. ராஜேஸ்வரியோட குழந்தைய எப்பவுமே அருகாமையில போட்டு தாங்க தூங்குவாங்க. ஒரு 5 மணி போல எழுந்திரிச்சு பார்க்கும்போது அருகாமையில போட்டிருந்த நம்ம ராஜேஸ்வரியோட மகளை காணாங்க. உடனே பதறிடிச்சு வெளியவே இருக்காளான்னு சொல்லி தேடி பார்க்குறாங்க. இப்படி தேடி பார்க்கும்போது வெளியிலேயே அந்த ராஜேஸ்வரியோட மகளை ஆளை காணாங்க. உடனே என்ன பண்றதுன்னு சொல்லி தெரியாம வீட்டு பின்புற வாசப்படி பூட்டி தாங்க வச்சிருந்தாங்க. ஆனா அது இப்ப தொடர்ந்துருக்கு. உடனே பின்பக்கம் இருக்காளான்னு சொல்லி வீட்டை திறந்து பின்னாடி பார்க்கும்போது ராஜேஸ்வரி அந்த இடத்துல ஒரு விஷயத்த பார்த்து பதறி போறாங்க. என்னாச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது மேக்சிமம் பார்த்தீங்கன்னா இந்த கிராமத்துலலாம் வீட்டில் நாட்டுக்கோழி வளர்ப்பாங்க. அதேமாரி இவங்களும் நாட்டுக்கோழி வளர்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் இந்த ராஜேஸ்வரி போய் பின்னாடி பார்க்கும்போது நிறைய நாட்டுக்கோழிகள் தலையில்லாமல் துண்டிக்கப்பட்டு இருக்கிறத பார்த்து மிரண்டு போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ராஜேஸ்வரியோட மகளுக்கு வாயில் பார்க்கும்போது வாயெல்லாம் ரத்தமாக இருக்குங்க. உடனே அவங்க மகளை போய் எழுப்பி பார்க்கும்போது எந்த ஒரு பேச்சுமே இல்லைங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட வாயில் சரக்கு ஸ்மெல் அடிச்சிருக்குங்க. இதை பார்த்த ராஜேஸ்வரிக்கு எதுவுமே புரியல. உடனே அந்த கோழி குண்டை திறந்து பார்க்கும்போது இந்த இடத்துல நிறையா சரக்கு பாட்டில்கள் இருக்குங்க. இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கெல்லாம் புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா மேக்சிமம் இந்த ராஜேஸ்வரியோட கணவர் தெரியாமல் தான் குடிச்சிக்கிட்டு இருந்திருப்பார் போல். இப்போவே உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா இந்த ராஜேஸ்வரியோட கணவர் கல்யாணம் ஆனதுலேருந்து தெரியாமல் குடிச்சிக்கிட்டு தான் இருந்திருக்காரு. குடிச்சு பாட்டில் இங்கே மறைச்சி வச்சுட்டு இருந்திருக்காரு, கொஞ்சம் குடிச்சு. இதேமாரி இருக்கப்போ தான் அவங்களுக்கு, அதாவது இந்த குழந்தைக்கும் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல பாட்டில் இருக்கிறது எப்படி தெரியும். இப்போ தான் இந்த ராஜேஸ்வரிக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் அவங்களோட அப்பா அம்மாவுக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா மைக்ரோமேக்ஸ் அந்த மாதிரி ஒரு சில ஃபோன்கள்லாம் இருந்த காரணத்தால்
அந்த நம்பருக்கு கால் பண்ணி அவங்க வீட்டுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இப்படி இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவங்க அப்பா உடனே திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ரத்தமும் ஆல்கஹாலும் கலந்த காரணத்தால் உடனே குழந்தைய ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போ, எவ்வளோ நேரம் இப்படி வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்கிற மாரி ரொம்ப திட்டி அனுப்புகிறாங்க. உடனே ராஜேஸ்வரியும் ஒரு ஆட்டோ பிடிச்சிக்கிட்டு இந்த குழந்தைய கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அங்கே போய் டாக்டருக்கு செக் பண்ணி பார்த்துட்டு சொன்ன பதிலை கேட்டு ராஜேஸ்வரி மனமுடைந்து போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இதை கேட்கும்போது எனக்குமே அவ்வளோ கண்ணே கலங்கி போச்சுங்க. அப்படி அந்த டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை இறந்து போச்சு. இதை கேட்கும்போது ரொம்பவே சங்கடமாக தாங்க இருக்குது. இப்போ இந்த ராஜேஸ்வரி அப்படிங்கிறவங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல அப்படியே தலையில் அடிச்சுக்கிட்டு அழுகிறாங்க. இப்போ இந்த குழந்தைய வீட்டுக்கு கொண்டு வந்து, குழந்தை சின்ன வயசு குழந்தை தானே, அதனால வீட்டுக்கு பின்புறமே புதைக்கிறாங்க. இந்த எல்லா காரியமும் முடிச்சுட்டு ஒரு மாந்திரிகவாதியை பார்க்கலான்னு சொல்லி போய் பார்க்குறாங்க. இந்த மாந்திரிகவாதியை பார்க்க போகிறது யார் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ராஜேஸ்வரி, அப்புறம் அவங்க அப்பா அம்மா, இவங்க எல்லாரும் தாங்க போகிறாங்க. போயிட்டு இந்த மாந்திரிகவாதியை பார்க்கும்போது அவங்க எதுவுமே சொல்லலைங்க. இவங்களுக்காகவே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரி போனையும் நடந்த எல்லா விஷயத்தையும் கண்கூடா பார்த்த மாதிரி புட்டு புட்டு வைக்கிறாங்க. நீங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்திருந்தா ஒரு இழப்பை தடுத்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி, உங்கள் வீட்டில் ஒரு வார காலகட்டத்துக்கு முன்னாடி ஒரு குழந்தை இறந்திருக்கணும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இவங்க எல்லாருமே அதிர்ந்து போகிறாங்க. ஏன்னா இங்கே நடந்த விஷயத்த எதுவுமே அந்த பூசாரி கிட்ட சொல்லாதனால இவங்க கரெக்டாக சொன்னதையும் கேட்டு அவங்க மிரண்டு போகிறாங்க. இப்போ இந்த குழந்தை இறந்ததுக்கு காரணமும், ரெண்டாவது நீங்கள் இவ்வளோ பாடாப்படுறதுக்கு காரணமும் வேற யாரும் இல்லை, உங்களோட கணவர் தான். இதை கேட்ட ராஜேஸ்வரி, அப்புறம் அவங்க அம்மா அப்பா, இவங்க எல்லாருக்குமே பயங்கரமான சாக்கு. இப்போ அந்த இடத்துல இந்த மாந்திரிகவாதி ஒரு சில பூஜைகள் செய்து அந்த கணவரோட ஆன்மாவை வர வைக்கிறாங்க. அந்த கணவரோட ஆன்மாவை வர வைக்க ஒரு சில பூஜைகள் செஞ்சதுக்கப்புறம் இந்த ராஜேஸ்வரி ஒரு மாரி தலைவிரி குளமாக ஆகுறாங்க. இதை பார்த்த பூசாரி, அதாவது ராஜேஸ்வரியோட கணவரோட ஆன்மா ராஜேஸ்வரி உடம்புக்குள்ளே வந்திருக்குன்னு சொல்லி பெற்றோர்கிட்ட சொல்லும்போது அவங்க ரெண்டு பேரும் மிரண்டு போய் ஒரு மாதிரி பயப்படுறாங்க. இப்போ இந்த மந்திரிகவாதி என்ன சொல்கிறாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பயப்படாதீங்க, என்ன வேணும்னு சொல்லி இந்த கணவரோட ஆன்மாவை சாந்தி பண்ணாதான் இதற்கப்புறம் நடக்க இருக்க இழப்பு எல்லாத்தையும் தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி பூசாரி சொல்லிட்டு, உனக்கு என்ன வேணும், நீ பெற்ற மகளை நீயே கொண்டு இருக்க, அதாவது ஒரு தகப்பன் தன்னோட மகள் மனைவி எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி தான் நினைப்பாங்க. ஆனால் நீ தன்னோட மகளையே கொண்டிருக்க, நீ எல்லாம் ஒரு தகப்பனா அப்படிங்கிற மாதிரி இந்த மாந்திரியவாதி ஆதங்கத்தோட கேட்டிருக்காருங்க. இப்போ இந்த ராஜேஸ்வரி உடம்புக்குள்ளே இருக்க அந்த ஆன்மா ஆண் குரலில் பேச ஆரம்பிக்குதுங்க. அப்படி என்ன சொல்லுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ராஜேஸ்வரி உடம்புக்குள்ளே இருந்துட்டு, இவ தான் என்னை கொன்னா, நான் இவளை கொல்லாமல் விட மாட்டேன், இவளால் தான் நான் இறந்து போனேன் அப்படின்னு சொல்லும்போது, இவ என்ன பண்ணா உன்ன, இவளால் நீ எப்படி செத்தேன்னு சொல்லி அந்த மாந்திரிகவாதி கேட்குறாங்க. உடனே இந்த ராஜேஸ்வரோட உடம்புல இருக்க அவரோட கணவரோட ஆன்மா என்ன சொல்லுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவ தான் அன்னைக்கு சோத்துல விஷத்தை வச்சு கொன்னுறேன் அப்படிங்கிற மாரி சொன்னா, அந்த சோத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நான் இறந்து போனேங்கிற மாரி அந்த கணவரோட ஆன்மா சொல்லுதுங்க. இப்போ உடனே இந்த ராஜேஸ்வரோட அம்மா அப்பா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ இறந்தது காரணம் அது கிடையாது, உன்னை கொல்லணும்னு சொல்லி என் மகன் நினைச்சிருந்தா எப்பயோ கொண்டு இருக்கலாம், ஆனா நீ இறந்ததுக்கான காரணம் நீ குடிச்சு உன்னோட சிறுநீரகம் எல்லாம் செயலிலிருந்து தான் நீ இறந்து போன அப்படிங்கிற மாதிரி இந்த ராஜேஸ்வரியோட அப்பா அம்மா எல்லாம் சொல்றாங்க. ஆனா எவ்வளவுதான் சொல்லியும் இந்த கணவரோட ஆன்மா அதுக்கு ஒத்து வரவே இல்லைங்க. அதற்கான மெடிக்கல் சர்டிபிகேட் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டும் போதும் அந்த ஆன்மா கொஞ்சம் கூட கோபம் தீரலைங்க. இப்ப வேற வழி இல்லாம இந்த பூசாரி என்ன சொல்றாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மாந்திரிகவாதி என்ன சொல்றாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீயா இந்த உடம்பை விட்டு போறியா, இல்லை நானே வலுக்கட்டாயமாக அனுப்பி வைக்கிறான்னு சொல்லி பேசுகிறாருங்க. பேசிட்டு இப்போ அந்த ராஜேஸ்வரி உடம்புல இருக்கக்கூடிய அந்த கணவரோட ஆன்மாவை இந்த இடத்துல இருந்து ஃபுல்லாக அழிச்சிடுறாங்க. அழித்து அதற்கு பிறகு ராஜேஸ்வரியை போயிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க அவங்களோட அப்பா அம்மா. கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் அவங்களுக்கு அதற்கு பிறகு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைங்க.
தன்னோட கணவர் இறந்ததுக்கு அப்புறம் தன்னோட குழந்தைக்காக வாழ்ந்துட்டு வந்தாங்க ராஜேஸ்வரி. தன்னோட குழந்தைங்க இறந்ததுக்கு அப்புறம் யாருக்காக வாழ போறாங்கன்னு சொல்லி யோசிக்கும் போது அவங்க முயற்சி விடாம மறுபடியும் ஒரு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்ப திருமணம் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 20 வருடம் காலகட்டம் ஆகிடுச்சுங்க. இப்ப பாத்தீங்கன்னா நல்லாதான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அவங்க 2 பேரும். இதுல அந்த குழந்தையோட பேரும் மற்றும் அவங்களோட கணவரோட பேரும் சொல்லாத காரணம் என்னன்னா, அவங்க 2 பேரும் யாருன்னு சொல்லி தெரிய வேணாங்க. அதை நான் ராஜேஸ்வரி அப்படிங்கிறவங்க தன்னோட பேரை நீங்க சொல்லிக்கங்க பிரதர் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டோரியை சொல்லி முடிச்சாங்க. என்னதான் இருந்தாலும் இந்த ராஜேஸ்வரியோட தன்னம்பிக்கையை நான் பாராட்டுறேங்க. இதை பத்தி நான் உங்களோட கருத்து என்னன்னு சொல்லி கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. மீண்டும் ஒரு அமானுஷ்ய நிகழ்ச்சி உங்களுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் உதயா.